ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது சூட மீன் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது சூட மீன் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சில நேரம் கட் பண்ணாமல் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அது கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சி தான் கழுவணுன்ட்டு, ஏன்னா அவங்க கழுவுனா தான் அந்த மீன் வந்து சாப்பிடுவேன். இல்லைன்னா நம்ம கழுவி வச்சோம்னா அதை வந்து சாப்பிட மாட்டேன்னு, வெடுக்கு ஸ்மெல் அடிக்குதுன்னு சாப்பிடவே மாட்டாங்க. சரின்ட்டு அவங்களே கழுவ வச்சுட்டேன். அதுக்கெலாம் நான் உலைய வச்சு சாப்பாடு வைக்கலான்னு அரிசியெல்லாம் போட்டுட்டேன் நான். ஏன்னா இது மண்பானையில் தான் உழ வச்சுருந்தேன். விறகடுப்புலையே வச்சு சாப்பாடு வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்சி சொன்ன முறைப்படி தான் நான் வச்சுருக்கேன். நான் எப்படி அவங்க வைக்க சொன்னாங்களோ அது மாதிரி தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்லாம் அவங்களே வந்து எடுத்து தருவாங்க, எல்லாமே புளியெல்லாம் கரைச்சி தருவாங்க. இப்போ அவங்களால எதுவுமே பண்ணுறது முடியறதில்ல. மீன் கழுவுறதுக்கே நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவங்களா தான் நான் மீன் கழுவுறேன்ட்டு இது பண்ணி அவங்க மீன் கழுவுனா தான் நான் சாப்பிடுவேன்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை கழுவி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஏன்னா மீன் நிறையா இருக்குது, 1 கிலோ மீன் இது. இதில் சரி பாதி மீன் வந்து பொரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம், பாதி மீன் வந்து குழம்புக்கு வச்சுக்கலான்ட்டு பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூளும் அப்புறம் மிளகாத்தூளும் வீட்டு மசாலாத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா கொஞ்சம் புளி தண்ணியும் லேசாக ஊற்றி உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சு போட்டணும். அப்போ தான் அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லுக்கு வந்து இந்த மீன் கவிச்சி எதுவும் இருக்காது. பொரிச்சா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டு விட்டுறணும். போட்டு விட்டால் தான் சில நேரம் எங்கள் அம்மாச்சி என்ன செய்வாங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாயும் போடுவாங்க. அந்த வெங்காயம் பச்சை மிளகா அவங்களுக்கு பிடிக்கிறதுங்கிறதுக்காக போடுவாங்க. நான் வந்து அவ்வளோவா வெங்காயம் பச்சை மிளகா சில நேரம் போடுவேன், சில நேரம் போடுறதில்ல. இல்லை புளியிலே லேசாக வந்து தெளித்து விட்டு அதுக்கப்புறம் பெரட்டி நல்லா கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு பெரட்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம குழம்பு தாளித்து வைக்கிற வரைக்கும் அது ஊறினா போதும். ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டியதில்லை, அதுவே நல்லா சாந்துடும். அதுக்கெலாம் நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூட மீனுக்கு வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். எண்ணெயில் வெந்தயம் பெருஞ்சீரகம் போடணும். பெருஞ்சீரகம் போட்டால் தான் நம்ம மீனோட அந்த வெடுக்குத்தன்மை எடுத்துரும், அந்த வெடுக்கு ஸ்மெல் எடுக்காது. மீன் குழம்பு நல்லாயிருக்கும் பெருஞ்சீரகம் போட்டு, வெந்தயம் பெருஞ்சீரகம். இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை 3 போட்டு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயமும் தக்காளி கருவேப்பிலை 3ஐயும் கொஞ்சம் எடுத்துடணும். எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா அம்மியில் அரைச்சி ரொம்ப நைஸெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும், திக்காக கிடைக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றி அந்த எண்ணெயிலேயே புளி கரைச்சி ஊற்றி கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி அப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டிலேயே மசாலா அரைச்சி வச்சுருப்போம். மீன் குழம்புக்குனே இருக்கும் இந்த மசாலா. இதை வந்து அரைச்சி நாங்கள் இது புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். கறி குழம்புக்கு மட்டும் வேறு மசாலா போடுவோம். இது மீன் குழம்புக்குனே உள்ளது. ஏன்னா நாங்கள் மீன் குழம்பு தான் அடிக்கடி ரெகுலராகவே செய்வோம். அதனால் வந்து எங்கள் ஊர் பக்கம் இங்கே வந்து வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் இந்த வெஜ்ஜாக இருக்கும், சாம்பார் அந்த மாதிரி இருக்கும். மற்ற நேரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் இருக்கும். மீன்லேயே பல விதமான மீன்கள் அந்த மாதிரி வச்சு மீன் குழம்பு வச்சுட்ருப்போம். இப்போ மசாலையெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு. புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் மசாலையும் கரைச்சி ஊற்றி தேவையான எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போடுவோம். முருங்கைக்காய் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த வந்து மீனோட வெடுக்கு ஸ்மெல் இருக்காது. முருங்கைக்காய் அப்புறம் மாங்காய் இதெல்லாமே போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு லேசாக கொஞ்சம் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் முறக்கூட்டி எப்படி சொல்கிறதுனா அப்படியே கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். அந்த டயத்தில் தான் மீனை போடணும், இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் அது மாதிரி தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மாச்சி. எப்படின்னா கொதிக்கிற முறக்கூட்டி வர்ற டைமில் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த டயத்தில் மீனை போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதை அம்மியில் வச்சு அரைச்சி குறைன்னு தான், ரொம்ப நம்ம நைஸாலாம் அரைச்சா ரொம்ப இது வேண்டியதில்லை. சும்மா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி நாங்கள் வந்து குழம்புல ஊற்றிடுவோம். அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், திக்காக கிடைக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு. ஒரு ரெண்டு இது அம்மியில் வச்சு இது பண்ணால் போதும். இதிலே மிக்சியில் வச்சு நீங்கள் அரைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 பல்ஸ் அப்படி 2 சுற்றினீங்கன்னா போதும். அப்படியே நல்லா குறைன்னு வந்துடும். நல்லா அரைச்சி போட்டுட்டு அங்கே பாருங்கள், அது கொலன்னு அந்த ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. இதை அரைச்சி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். அது நேரம் நம்ம ஊற வச்சுருந்தது, மசாலா போட்டு வச்சுருந்தது, அது வந்து நேரம் ரெடியாக இருக்கும். அப்போ வந்து நாங்கள் தோசைக்கல்லில் மீனை போட்டு, நாங்கள் எண்ணெயிலெல்லாம் போட்டு பொரிக்க மாட்டோம், தோசைக்கல்லில் போட்டு தான் நாங்கள் பொரிப்போம் எப்போவுமே. எவ்வளோ மீனாக இருந்தாலும் தோசைக்கல்லில் போட்டு தான் பொரித்து சாப்பிடுவோம். அது எங்களுக்கு தோசைக்கல்லில் பொரிச்சா தான் வந்து எங்களுக்கு பொரித்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும், மீன் பொரித்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
குழம்பு ஓரளவுக்கு நல்லாவே கொதிக்க வந்துடுச்சு. அதனால் நான் அந்த அடுப்பில் தூக்கி போட்டுட்டு மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஒவ்வொரு மீனாக எடுத்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் பொரிக்கிறதுக்கு நாங்கள் தோசைக்கல்ல எவ்வளோ மீனாக இருந்தாலும் ஒரு 4-5 டயத்தில் போட்டு பொரித்து எடுத்துடலாம் தோசைக்கல்ல. ரொம்ப இது பண்ணிக்கிறேன். நம்ம குழம்பே இறக்கி வச்சாச்சு. சாப்பாடு போட்டு அம்மாச்சி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவாங்க. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி தான் சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு தோசை சாப்பிடுவாங்க. அதேமாதிரி மத்தியானம் சாப்பிட்றது கொஞ்சோண்டு சோறு தான். இதை நான் வைக்கிற சோறில் பாதி சோறு பார்த்திங்கன்னா அவங்க வந்து காக்காக்கி வச்சுருவாங்க. அதனால் அவங்கள ஆனால் வந்து வச்சுருக்கணும், அவங்க தட்டில் வச்சுருக்கணும். அவங்க பாதி காக்காக்கி வைக்கிறதுக்காகவே அவங்க எக்ஸ்ட்ராவே சோறு வச்சுருந்துருக்கணும். இப்போ மீனுமே ஒரு மீன் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து மீனே அவ்வளோவா எடுத்துக்கிற மாட்டாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப. இப்போ பார்த்திங்கன்னா மீன் தான் அவங்களுக்கு ரொம்ப வேணும்னு கேட்குறாங்க. அதனால் வந்து மீன் ரெகுலராகவே நான் வச்சு கொடுத்துறது அவங்களுக்காகவே. மீன் குழம்பு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக. நீங்களும் இது மாதிரி மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள்.